வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த 100 டேஸ் ஆன்சர் ரைட்டிங் சேலஞ்ச் பத்தி நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு டவுட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே ஒரு FAQ ஃபார்மேட்ல நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இது ஒரு ஆன்சர் ரைட்டிங் இனிஷியேட்டிவ். 100 டேஸ் 100 நாளில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அதாவது GS 1, 2, 3, 4 இருக்கு இல்லையா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த இனிஷியேட்டிவ்னுடைய அப்ஜெக்டிவ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நான் தினமும் மண்டே டு ஃப்ரைடே ஒரு 9 மணிக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோவில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்துக்கிட்டு அந்த கொஸ்டினில் இருக்கிற தீமை நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும்னு நான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுப்பேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதி சப்மிட் பண்ணுவீங்க. அடுத்த நாள் காலையில் 9 மணிக்குள்ளே நீங்கள் இதை சப்மிட் பண்ணணும். ஒரு 12 ஹவர்ஸ் கேப் நான் கொடுப்பேன் உங்களுக்கு. நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு பெஸ்ட்டு 20 ஆன்சர்ஸை நாங்கள் எவாலுவேட் பண்ணி நம்ம சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம் சேனலில் அதை ஷேர் பண்ணிடுவோம். அது இல்லாமல் அடுத்த நாள் நான் வீடியோ பண்ணும் பொழுது டாப் 3 பேப்பர்ஸை நான் லைவாக அந்த வீடியோலேயே உங்களுக்கு எவாலுவேட் பண்ணி காட்டுவேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எவ்ரிடே ரிப்பீட் ஆகும். ஸோ நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன், நீங்கள் ஆன்சர் சப்மிட் பண்ணுறீங்க, பெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். அடுத்த நாள் வீடியோவில் டாப் 3 நான் லைவாக எவாலுவேட் பண்ணுவேன். டாப் 20 பேப்பர்ஸ் டெலிகிராமில் நம்ம எவாலுவேட் பண்ணி ஷேர் பண்ணிடுவோம். இது ஒரு ஃப்ரீ இனிஷியேட்டிவ்ங்க. எல்லா UPSC ஆஸ்பிரண்ட்ஸும் கலந்துக்கலாம். அவங்க ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லாட்டி அவங்க ஒரு ரிப்பீட்டராக இருக்கலாம், இல்லை வெட்டரனாக இருக்கலாம், இல்லை UPSCக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கிற ஆர்வத்தோட செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். யார் வேணாலும் UPSC ஆஸ்பிரண்ட்ஸாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற பட்சத்தில் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்டே டு ஃப்ரைடே ராத்திரி 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஹிண்ட்ஸ் கொடுப்பேன். நீங்கள் வந்துட்டு ஆன்சரை ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறீங்க. அந்த ஆன்சரை நீங்கள் எழுதி இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பணும். நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு எப்போக்குள்ளே அனுப்பணும்? இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்னா அடுத்த நாள் காலையில் 9 மணிக்குள்ளே அந்த 12 ஹவர்ஸ் கேப்பில் நீங்கள் இந்த மெயிலுக்கு உங்களுடைய ஆன்சரை நீங்கள் PDF ஃபார்மேட்டில் நீங்கள் அனுப்பிச்சிருக்கணும். நீங்கள் மெயில் அனுப்பின பிறகு அந்த வீடியோவுக்கு கீழே அந்த யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பேர் எத்தனை மணிக்கு நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் குணா மதிவாணன், இமெயில் சென்ட் அட் 10:30 PM or 11:30 PM அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ காலையில் அடுத்த நாள் காலையில் 9 AM-குள்ளே 9 மணிக்குள்ளே சப்மிட் பண்ணுறவங்க பேப்பரை மட்டும்தான் நம்ம ஸ்கேன் பண்ணி அதை எவாலுவேட் பண்ணி டாப் 20 கண்டுபிடிச்சி டெலிகிராமில் ஷேர் பண்ணுவோம். டாப் 3 நானே எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு லைவ் வீடியோவில் காட்டுவேன். எல்லா ஆன்சர்ஸையுமே எவாலுவேட் பண்ணணுங்கிறது தாங்க என் டீமோட ஆசை. ஆனால் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சூழலில் அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட், ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் எல்லா பேப்பரையும் திருத்த முடியாது. அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு ஆன்சர் ரைட்டிங் சேலஞ்ச் இனிஷியேட்டிவ். இந்த எக்ஸாமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் அதை கொண்டு வரணுங்கிறது தான் இந்த இனிஷியேட்டிவோட அப்ஜெக்டிவுமே. நீங்கள் ஒவ்வொரு நாள் நீங்கள் போட்டி போட்டு அந்த டாப் 20க்குள்ளே நீங்கள் வரத்துக்கு முயற்சி எடுக்கணும். அப்போ தான் உங்கள் ஆன்சர்ஸுமே எவால்வ் ஆகிட்டுருக்கும். எனக்கு புரியுது, உங்கள் பேப்பரை திருத்தி கொடுத்தா தானே நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதை ஓவர் கம் பண்ணுங்கிறதுக்காக தான் எல்லா வீடியோ நான் அப்லோட் பண்ணும் பொழுதுமே ஒரு 5-10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோலேயே பேப்பரை எவாலுவேட் பண்ணி காட்டுவேன். இந்த டாப்பர்ஸ் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களே, அது ஒவ்வொரு ஆன்சர்லேயுமே அதை நான் எவாலுவேட் பண்ணி காட்டுவேன். ஸோ உங்களுக்கு தெரியும் எங்கே நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், எங்கே இந்த டாப்பர் நல்லா எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். அங்கேயே நான் குறைகள்லாம் சுட்டி காட்டுவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்மிட் பண்ணுற எல்லா ஆன்சர்ஸையுமே நம்ம ஸ்கேன் பண்ணிடுவோம். அப்போது அங்கேருந்து காமன் மிஸ்டேக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதையுமே நான் ஹைலைட் பண்ணிவிட்டு இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது இல்லாமல் மாடல் ஆன்சரும் கொடுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஆன்சர் எப்படி எழுதணும்னு நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு பேப்பரை எவாலுவேட் பண்ணியும் காட்ட போகிறேன். அதே மாதிரி காமன் மிஸ்டேக்ஸையும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண போகிறேன். அது இல்லாமல் ஒரு மாடல் ஆன்சரும் கொடுக்க போகிறோம். ஸோ இதன் மூலயமா நீங்கள் செல்ஃபாகவும் லேர்ன் பண்ணணும். உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எழுதுங்க, அந்த டாப் 20ல் வர பாருங்கள். கோயிங் ஃபார்வர்ட் உங்களுடைய சப்போர்ட் மூலயமா எவ்வளோ அதிகமான பேப்பர்ஸை திருத்த முடியுமோ நாங்கள் திருத்தி கொடுக்க முயற்சி எடுக்கிறோம்.
ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 16th ஜூலை ஆரம்பிக்கிறோம். வீக் பார்த்தீங்கன்னா வார்ம் அப் வீக்காக இருக்கும். அடுத்த வாரத்துலேருந்து நம்மளுடைய ஆன்சர் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது என்ன சார் வார்ம் அப் வீக்? நிறைய ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்களே அந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராமில், அவங்களுக்காகவே இந்த வார்ம் அப் வீக்கை பிளான் பண்ணியிருக்கோம். நாள் பார்த்தீங்கன்னா நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் கேள்விகளில் நிறைய டேரக்டிவ்ஸ் இருக்கும், நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். கிரிட்டிக்கலி எக்ஸாமின், கிரிட்டிக்கலி டிஸ்கஸ், கிரிட்டிக்கலி அனலைஸ், ஒப்பீனியன் சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், எனிமினேட் பண்ணுங்கள், எக்ஸாமின் பண்ணுங்கள், இப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு 15+ டேர்ம்ஸ் இருக்குங்க. அந்த ஒவ்வொரு டேர்முக்கான மீனிங்கை நம்ம டே 1 பார்க்கலாம். டே 2 பார்த்தீங்கன்னா மொத்தமாக யூபிஎஸ்சியில் கேட்கப்படுற எல்லா கேள்விகளுமே 3 கேட்டகரியில் நம்ம கொண்டு வந்துட முடியும். அது என்ன அந்த 3 கேட்டகரி அப்படிங்கிறத நம்ம டே 2ல் பார்க்கலாம். அந்த கேட்டகரி புரிஞ்சாதான் நம்ம கொஸ்டினுடைய டிமாண்டே நமக்கு புரியும். டிமாண்ட் புரிஞ்சாதான் நம்ம ஆன்சரே எழுத முடியும். டே 3 பார்த்தீங்கன்னா ஒன்லி இன்ட்ரோடக்ஷன். இந்த எப்படி கொஸ்டின்ஸ் ஒரு 3 கேட்டகரி நான் சொன்னேனோ, இன்ட்ரோடக்ஷனுமே ஆக்சுவலாக 3 கேட்டகரி தான். ஸோ ஒரு கேள்வியை பார்த்த உடனே இது எந்த கேட்டகரி இன்ட்ரோடக்ஷனில் வரப்போகுது, அந்த இன்ட்ரோடக்ஷன் நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தான் டே 3ல் இருக்க போகுது. அந்த டே 3ல் இருந்தே நான் உங்களுக்கு ஒரு மாடல் ஆன்சர் காப்பி கொடுப்பேன். நீங்கள் அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பேன். அசைன்மெண்ட்ஸ் நீங்கள் எழுதி அங்கேயுமே நீங்கள் சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அடுத்த வீக்கில் இருந்தால் ஆன்சர் ரைட்டிங் நினைக்காதீங்க. இந்த வார்ம் அப் செஷன்லேயே உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் வந்துடும். ஸோ டே 4ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொஸ்டினை எப்படி புரிஞ்சு ஸ்ட்ரக்சர் பண்ணணும், எத்தனை டைமென்ஷன்ஸ் நம்ம கொடுக்கணும், என்ன மாதிரி டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும். சில கொஸ்டினில் டைமென்ஷன்ஸ் ரொம்ப வெளிப்படையாக இருக்கும், சிலதெல்லாம் டைமென்ஷன் கிளியராகவே இருக்காது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் நம்ம அந்த டேயில் நம்ம பண்ண போகிறோம். இது முடிஞ்ச பிறகு எப்படி கன்க்ளூஷன் எழுதணும், 10 மார்க்கர்னால் எவ்வளோ கன்க்ளூஷன், 15 மார்க்கர்னால் அதுக்கு எப்படி கன்க்ளூஷன், வே ஃபார்வர்டுக்கும் கன்க்ளூஷனுக்கும் என்ன வித்தியாசம், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம இந்த கடைசி டே ஆஃப் வார்ம் அப்பில் நம்ம பார்த்துருவோம். இது முடித்த பிறகு ப்ராப்பர் ஆன்சர் ரைட்டிங் 100 டேஸுங்கிறது அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். அங்கேருந்து ஒரு 100 டேஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம் பிகினர்ஸ்லேருந்து ரிப்பீட்டர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிப்பீட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேபி இந்த வார்ம் அப் ஒரு 5-6 டேஸ் இருக்க போது பார்த்தீங்க இல்லையா, அது வந்துட்டு உங்களுக்கு புதுசாக இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் நிறைய வாட்டி நீங்கள் இந்த ஆன்சர் ரைட்டிங்லாம் எழுதி பழகிருப்பீங்க. நம்ம 3 வருஷமாக இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த 3 வருஷத்துலையுமே பாஸ் பண்ணவங்க கூட வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ரேங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா அதில் கலந்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டர்ஸுமே ஒவ்வொரு வருஷமுமே இந்த ப்ரோக்ராம்லேருந்து அவங்க நிறைய வேல்யூ பார்த்துருக்காங்க. இந்த வார்ம் அப் பார்ட் வேணும்னா உங்களுக்கு ரொம்ப உதவி இல்லாமல் இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் இருக்க அந்த 100 டேஸ் ஆஃப் ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாருக்குமான ஒரு ப்ரோக்ராம் தான். ஆன்சர் ரைட்டிங்கிறது ஒரு ஸ்கில். நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமில் கேள்விகள் ஒரு விதமாக கேட்கப்படும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேள்விகள் வேறு விதமாக கேட்கப்படும். ஆனால் அந்த ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்லுங்கிறது எல்லாத்துக்கும் காமன் தான். அந்த ஸ்கில்லை நீங்கள் இந்த இனிஷியேட்டிவ் மூலிமா உங்களுக்கு எடுத்துக்க முடியும். நீங்கள் உங்கள் எக்ஸாமில் எப்படி கேள்வி கேட்குறாங்க அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர்ஸை மாற்றி எழுதணும். தாராளமாக நீங்கள் தமிழில் எழுதி அனுப்பலாம். எப்பொழுதுமே தமிழை நிறைய பேர் வந்துட்டு எழுதி அனுப்புவாங்க. எந்த தயக்கமுமே இல்லாமல் நீங்கள் தமிழில் எழுதி அனுப்புங்க. டாப் 20ல் வர பட்சத்தில் உங்கள் பேப்பரும் கண்டிப்பாக நாங்கள் திருத்தி கொடுப்போம். ரைட், உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். உங்களை இந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராமில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.